Hi, hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேச்சு மூவியோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தலாம், அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ்க்கு போலாம். ஸோ இந்த மூவியில் வந்து ரொம்பவுமே பாசிட்டிவான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூவி வந்து விஷுவலி ரொம்பவும் ஸ்டன்னிங்காக இருக்குது. அந்த கொல்லிமலையில் எடுத்திருக்காங்க, அந்த லொக்கேஷன் வந்து அமேசிங்காக காமிச்சிருக்காங்க. கேமரா, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ஆசமாக இருக்குது. ப்ளஸ் கூடவே சேர்த்து எடிட்டிங்குமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த மூவியை பார்க்குறப்பவே நமக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்குது. தென் செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூவி வந்து ஒரு ஹாரர் மூவின்றதுனால ஹாரர் மூவிக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்த படத்தில் இருக்குது. ஹாரர் மூவிக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம்ஸும் நல்லா போட்டிருக்காங்க, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சீனுக்குமே ஹாரர் அப்படின்ற அந்த ஒரு சீனுக்கு, அந்த இடத்துல பேய் வர ஒரு சீனுக்குமே ரொம்பவுமே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மூவியில் எல்லா சீன்ஸுமே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயம் வரும். ஸோ அந்தளவுக்கு நல்லா மேக் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை. அதுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். ஸோ நார்மலாக எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா படத்தில் வரா மாதிரியும் இதேமாரி ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். சேம் ஆஸ் லைக் தட். நீங்கள் அதுக்கு மேலே ரொம்பவும் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் அந்த படத்துக்கு போகக்கூடாது. தென் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூவி பிகினிங்லேயே வந்து இன்ஸ்பயர்ட் பை ஆல் தி ஹாரர் ஃபிலிம்ஸ் கேம் பிஃபோர்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா டச்சாக இருந்துச்சு. தென் வந்து நம்ம வந்து நெகட்டிவ் சைடுக்கு போகலாம். ஸோ நெகட்டிவ் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூவிக்கு வந்து கேஸ்டிங் தான் ஒரு ரொம்ப பெரிய நெகட்டிவ் சைடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், அந்த 3 கேரக்டர்ஸ் வந்து நல்லா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ஹீரோயின் காயத்ரி மேம், அந்த கிராமத்தில் வாழ்கிற மாதிரி பண்ணியிருக்கிறவரோட அந்த கேரக்டர் சரவணன் சார். தென் வில்லியா வந்து ஒரு பழைய பாட்டியை வந்து காட்டுறாங்க பேச்சின்னு சொல்லிட்டு, அவங்களோட கேரக்டருமே வந்து சரியான கேஸ்டிங், எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதை தவிர்த்து கூட இருக்க சப்போர்ட்டிங் கேரக்டரோட கேஸ்டிங்கில் தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏன்னு கேட்டால், அவங்க வந்து நடிக்கிறது வந்து அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக தெரியல. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நீங்கள் மூவியில் பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மூவியில் வந்து காமெடிஸ் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எதுவுமே சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை ஃபஸ்ட் ஹாஃபில். ஸோ நீங்கள் போயிட்டு படம் உட்காந்து பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு இந்த எல்லா நெகட்டிவிட்டியுமே வந்துடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அந்த படத்து மேலே அவ்வளோ பெரிய இம்ப்ரெசிவாக போகாது. அந்தளவுக்கு ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் இருக்குது, கொஞ்சம் ட்ராகிங்காக இருக்குது. என்ன நடந்துட்டு தெரியுமா, செத்து போயிடும் சார். காமெடி வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆகலைனாக்கா, இது ஒரு ஹாரர் படம், வெறும் ஹாரர் படத்துக்கு மட்டும் தான் நான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி சீன்ஸ்க்கு எந்த வித முக்கியத்துவமும் கொடுக்காம அதுக்கு எந்த இடத்துலையுமே வந்து அவங்க வந்து பிஜிஎம்மும் போடலை. பிகினிங்லேயே வந்து அந்த அவ்வளோ பெரிய நெகட்டிவிட்டி அந்த காமெடி பாட்டு இருக்கிறதுனால தான். ஸோ பார்க்குற பாதி பேருக்கு வந்து செம்மகாண்டாச்சு அந்த தேட்டரில் பார்க்குறப்போ. ஸோ அதை வந்து கண்டிப்பாக தூக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சொன்ன மாதிரி இது வந்து ரொம்பவுமே ஒரு சிம்பிள் டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். ஸோ நீங்கள் வந்து எக்ஸசிவாக எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. என்ன தான் வந்து ஒரு மொக்க படமாக இருந்தாலும் ஒரு சூப்பர் ஸ்க்ரீன் பிளே இருந்தால் அந்த படம் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் ஒரு சிம்பிள் ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் நல்லா பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தில் வந்து 2 ட்விஸ்ட் வருது. ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் வந்து அக்செப்டபுளாக இருக்குது, செகண்ட் ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸ் அப்போ வருது. ஸோ அது வந்து அன்அக்செப்டபுளாக இருக்குது. ப்ளஸ் வந்து ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஸ்டோரியோட பிகினிங்லேயே வந்து அவங்களுக்கு வந்து கேரக்டரைசேஷன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கிளைமேக்ஸில் வர ட்விஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக தெரியாது. ஸோ அது ரொம்பவுமே ஒரு லேகிங்காக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மூவியில் வந்து கொஞ்சம் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஒரு 2-3 இல்லாஜிக்கலான விஷயங்கள் இருக்குது. ஸோ மூவி நட்டால் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் அது நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. ஸோ இதை வந்து நான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல வரல, அது கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான். இந்த மூவி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்தால் இது வந்து ஒண்டர்ஃபுல் மூவியாக இருந்திருக்கும். ஸோ அங்கங்கே சில தவறுகள் இருக்குது, கேஸ்டிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக ஒரு ஆவரேஜ் மூவி, ஆனால் ஒரு நல்ல ஹாரர் மூவி. இன்கேஸ் உங்களுக்கு ஹாரர் மூவி பிடிக்குன்னா நீங்கள் இந்த வீக்கெண்ட் போய்ட்டு கண்டிப்பாக அந்த மூவியை பார்க்கலாம். ஏன்னாக்கா ஹாரர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கோஸ்ட் வர ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து பயம் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் இது தாண்டி வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மூவியில் எதுவும் கிடைக்காது. So hope you guys like this video. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். Until then, signing off from Shyam. Bye bye.